ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸி. இன்னைக்கு அரசியல் களத்துல தரமான சம்பவமெல்லாம் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கியமான ஆள் ஒருத்தர் வெளியில வந்திருக்காரு. அதே நேரத்துல மைக்கு கிடைச்சா போதும், நம்ம ஒருத்தனை உடையக்கூடாது அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க முக்கியமா வந்து டிவிக்கு போட்டு அடி அடின்னு அடிச்சுன்னு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி நேத்து நம்மளுடைய விஜய் அண்ணா ஒரு இடத்துக்கு போய் சம்பவம் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியும் அது என்ன சம்பவம்ட்டு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்ப இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். சரி, இப்ப போயிடலாமா? நாம் தமிழ் கட்சியில வந்து திரு களஞ்சியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல, ரொம்ப நாளா இருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கிட்ட அவர் இருக்காரு. அதுல பிற கட்சிகளின் மீது வெறுப்பு அரசியல் செய்வதாக சீமான் மீது குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக களஞ்சியம் அறிவித்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ட்விட்டர் பார்த்து நான் வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்காரு. என்னங்க இது சம்பவம் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாம் தமிழர் கட்சி எப்ப தமிழ் தேசியத்தை விட்டு பேசுறத நிறுத்துனாங்களோ, அப்ப அவங்கலேருந்து கட்சியிலேருந்து நெறைய பேர் வெளியில போக ஆரம்பிச்சாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சி உடைஞ்சு நிக்குது. ஆட்களே கிடையாது. யாரெல்லாம் வெளிய வர்றாங்களோ அவங்கள போட்டு அவங்க பொல பொலன்னு பொளந்துக்கிறாங்க. அதாவது தமிழனுக்கு தமிழ் மட்டும் தான் துரோகம் பண்றான் அப்படின்ற மாரி இப்ப அதுலேருந்து வெளியில வந்தார்ல களஞ்சியம், அவர போட்டு இப்ப அடி அடின்னு அடிச்சுன்னுக்கிறாங்க. என்னன்னா, அவர் வெளியில வரும்போதே ஒரு கருத்து வச்சுட்டு தான் வந்திருக்காரு. நீங்க வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறத விட்டு, இப்ப நீங்க எல்லாமே வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. ஏன்னா தமிழ் தேசியம் வந்து பேசுறதே கிடையாது இவங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர போட்டு அடி குமுறு குமுறு குமுறுனாங்க. முன்னாடி கலைஞர போட்டு செம்மையா கேட்டிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சினிமாக்காரங்க, அதாவது யாரெல்லாம் ஆக்டர் இருக்காங்கன்னா, அவங்கலாம் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது. அப்படி அரசியலுக்கு வந்தா போட்டு பொல பொலன்னு பொழப்போம் அப்படின்ற மாரி அப்படி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேவ போட்டு செம்மையா திட்டிங்கிறாங்க. டிவிகேவ அவங்க மட்டும் தான் திட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவும் சேர்ந்து திட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீமும் ஒண்ணா சேர்ந்து இப்ப டிவிகேவ தான் திட்டிங்கிறாங்க. அத பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. அடேய்! அடேய் 2 கட்சியும் ஒண்ணா நீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா, அது நடக்க போதுங்க. ஏன்னா இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடக்க போதுல, அது பொது வேட்பாளரா வந்து சீமான் அண்ணன நிறுத்த போறாங்கன்னு சொல்றாங்க. அங்கங்க அரசல் புரசலா பேச்சு போயினுக்கு. அதுக்காண்ட நடந்ததுன்னு வச்சுங்க, கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியில யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் மட்டும் தான் போயிட்டு எலெக்ஷன்ல நிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அப்ப யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இந்த மாரி நீ வந்து உள்ள வந்து போப்பா. ஒரு எம்எல்ஏ ஒரு 50 பேரோட நீ உள்ள போவேன்னு நெனச்சேன். அது அப்ப பரவால்ல. நீ ஒரு ஆளே போயிருப்பா அப்படின்னு சொன்னாராம். இங்க பாரு, 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாய்ன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா. இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாங்க. ஒரு ஆளே போயிருன்னு சொன்னாங்களா? உள்ள வர முடியுமா? வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிதான் அவர் டயலாக் அவருக்கே சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா, இவர் பேசுற அரசியல யாருக்குமே வந்து ஒத்துக்கவே இல்ல. இவர் பேசுறத நீங்க கேளுங்களேன். என்னன்னா இந்த குட்டி குட்டி பசங்க இருப்பான்ல, அவனுங்க வேணா இத நம்பலாம். கொஞ்சம் தெளிவா அரசியல் கத்து வச்சுக்கிறவன், அரசியல் பத்தி புரிஞ்சு வச்சுக்கிறவங்க யாருமே இத நம்ப மாட்டாங்க. அவர் பேசுறத. ஏன்னா, அவர் பேசுன பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு பாருங்க. ஐய்யயோ! வெறும் ஃபன் ஆகுது. செம்ம காமெடி ஆகுது. நான் அப்பயே வந்து அவர் பேசும்போதே வந்து இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா, தமிழ் தேசியத்த பத்தி பேசணும்னு சொல்லிட்டு, இலங்கையில நடக்கிற பிரச்சனைய இங்க பேசி தமிழர்கள் கூட ஒரு இணக்கமாகி அவரு வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நெனைச்சாரு. அத வந்து இப்ப டிவிக்கு வந்து மொத்தமா உடைச்சு, யாருக்குமே ஓட்டு கிடையாது போங்கடா அப்படின்ற மாரி அவங்க முக்காவாசி ஓட்டு எடுத்து போயிட்டாங்க. ஸோ அடுத்து இவரு வந்து இப்ப பொது வேட்பாளரா நிக்க போறாராம். நின்னா எம்எல்ஏ ஆவாரா இல்லையான்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் பார்த்து வேணா தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு சம்பவம் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதேபோல ஒருத்தர் அவங்க கட்சியிலேருந்து வெளியில வந்திருக்காரு. அவரும் வந்து இது சேம் இஷ்யூ தான். சேம் இஷ்யூன்றதோட அவரு விஜய்க்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விட் ஒண்ணு போட்டுக்கிறாருங்க. அதுக்கு அவர ஃபோன் பண்ணி கழுவி ஊத்திக்கிறாரு போல. கன்னாபின்னான்னு கேட்டுக்கிறாங்க. அத அவரால தாங்க முடியாம, "எப்பா இங்கேருந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்காது. நம்ம இங்கேருந்து வெளில போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்துட்டு இப்போ வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டுக்கிறாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த நிலைமையில இருக்கு. ஏன்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்த பேசும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்கற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறுப்பு அரசியல் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பல்லாம் திட்டுற அரசியல் ஆயிப்போச்சு. ஃபுல்லாவே திட்டின்னு கிடக்குறாங்க. இப்படி திட்டிக்கினே இருந்தா, உங்க அரசியல், உங்க கருத்து என்ன அப்படின்றது மக்களுக்கு புரியாது. எனக்கு தெரிஞ்சு அது எங்களுக்கு புரியவே தேவையில்ல அப்படின்னு தான் தோணுது. டிவிகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சம்பவத்த பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 ஆஃபீஸ்ல வந்து ரைடு போயிருக்காங்க. அதாவது இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அந்த மாரி சொல்லிட்டு எல்லா ஆஃபீஸுக்கும் வந்து திடீர் ரைடு. திடீர் ரைடு போயிட்டு கிட்டத்தட்ட 81,00,000 வந்து லஞ்சத்த வந்து புடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஆஃபீஸர்ஸ வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இதுல மாட்டியிருக்காங்க. என்னன்னா, இப்போ அருண் ஐபிஎஸ் இருந்தார்ல, அவரு வெளிய போனதுக்கப்புறம் இந்த ரைடு வந்து தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ, அவரு இருக்கும்போது இந்த இது நடந்திருக்குமா? இந்த சம்பவம் அப்படின்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா, அவர மாத்துனதுக்கான நெறைய ரீசன் வந்து சொல்றாங்க. என்னன்னா, ஒரு சில ரைடு வந்து அவர் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ, இன்னைக்கு நடந்த ரைடு வந்து வேற லெவல்ல தரமான ரைடு. ஏகப்பட்ட இடத்துல வந்து சம்பவத்த பண்ணி வச்சிருக்காங்க. 81,00,000 லஞ்சத்த வந்து புடிச்சிருக்காங்க.
நிறைய அதிகாரிகளா மாற்றிருக்காங்க. அதேபோல நேத்து விஜயண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிட ஹாஸ்டல் ஒண்ணு இருக்கும்ல. ஆதி திராவிட ஹாஸ்டல் வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடத்துல இருக்கு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காரு. அதாவது இப்போ வந்து அத சமூக நீதித்துறை அப்படின்னு மாத்திட்டாங்க. ஏன்னா, அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லப்பட்டாலே கீழ கீழ நிறைய எஸ்சி, எஸ்டி அது மாரி நிறைய ஸ்டேஜா இருக்குல்ல. அதெல்லாம் தேவையில்ல. அதனால சமூக நீதி அப்படின்ற மாரி அதுக்கு ஒரு பேர் வச்சு, அத வந்து வந்து சமமாக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்காக பேர வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு நேத்து ஒரு ரைடு போயிருக்காரு. சிஎம் ரைடு போனது யாருக்குமே தெரியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த துறையில இருக்கிற வன்னியரசுக்கே தெரிஞ்சிருக்கு. அவரே வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க எங்களுக்கே சொன்னாங்க, சிஎம் வரப்போறது அப்படின்ற மாரி திடீர் ரைடு போனாங்க. அந்த திடீர் ரைடுனால தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிற எல்லா ஹாஸ்டல்லயும் வந்து பெரிய மாற்றத்த உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல நேத்து அந்த ஹாஸ்டலுக்கு போம்போது அங்க இருக்க ஸ்டூடண்ட் எல்லாம் வந்து நெறைய அவங்களுடைய குற்றச்சாட்டு, அதேபோல அவங்களுக்கு தேவையான டிமாண்ட் எல்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அவரு கேட்டுட்டே இருந்தாரு. கேட்டுட்டே வந்து இன்னைக்கு காலையில என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க கேட்ட நெறைய டிமாண்ட வந்து நிறைவேத்திருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பசங்க வந்து வேலை செஞ்சு ஹாஸ்டலுக்குள்ள வரும்போது 9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்னன்னா 12 மணி வரை நீங்க ஹாஸ்டல் திறந்து வச்சிருக்கணும் பசங்களுக்காக, மாணவர்களுக்காக அப்படின்ட்டு ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஸோ அப்பன்னா என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்து நம்ம என்ன சொல்றோமோ அத காது குடுத்து கேட்கறாங்க. அத வந்து நியாயமா இருக்கான்னு பார்த்து செய்யறாங்க. இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம். இந்த அரசியல் தானே செய்யுங்க, செய்யுங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்டிருந்தோம். இது முன்னாடி இந்த ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலும் சரி. நம்ம கேட்டத எவனுமே காதுலயே வாங்க மாட்டானுங்க. அத பேசுனா, என் இஷ்டம் எனக்கு என்ன தோணுதோ அததான் செய்வேன்னு செஞ்சிருந்தாங்க. ஆனா இது மக்களுக்கான ஆட்சி. இத பார்க்கும்போது என்னன்னு தோணுதுன்னா, இது ஒரு சூப்பரான மக்கள் ஆட்சிங்க. வேற லெவல்ல இருக்கு. மக்களால் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சிய வந்து மக்கள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, மக்கள் என்ன கேட்கறாங்களோ, அவங்களுக்கு எது தேவையோ அது நடந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில வந்து இந்த அதே நேரத்தில வந்து விசிக தலைவர் இருக்கார்ல, திருமாவளவன். அவரு ஏன் அந்த மாரி பேசிக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா, அவரு இந்த கட்சியில கூட்டணியில இருக்காங்க. கூட்டணிக்கு வரும்போது வந்து என்ன சொன்னார்ன்னா, நிபந்தனையற்ற கூட்டணி நாங்க வெளியில இருந்து வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு தர்றோம். எங்களுக்கு எந்த ஒரு பதவியும் வேணாம் அப்படின்ற மாரி நிபந்தனையற்ற ஆ சப்போர்ட் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாதுன்ட்டு. ஆனா வன்னி அரசுக்கு வந்து டிவிகேல வந்து ஆ ஆதி திராவிட நலத்துறை பணி வந்து அமைச்சரா வந்து குடுத்திருந்தாங்க. ஏன்னா, அந்த போஸ்டிங்ல இருந்தா தான் அவரால வந்து அவரு என்ன பண்ணணும்னு நெனைக்கிறாரோ, அத பண்ண முடியும். அதாவது திருமாவளவனே வந்து ஆதி திராவிடருக்கான ஒரு தலைவரா அத வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அவரும் வந்து அததான் செய்யணும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஏன்னா, அவரு எத நம்ம எத முன்னோக்கி வச்சு அத பேசினாரோ, அததான் அவருக்கு வந்து போஸ்டிங்கா குடுத்துருக்காங்க அமைச்சரவையில. ஸோ, அத யூஸ் பண்ணி வன்னி அரசு வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணலாம். ஆனா, திருமாவளவன் எதுக்கு எங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் குடுக்குறீங்க? எதுக்கு எங்கள வந்து ஆனா திருமாவளவன் எதுக்கு எங்களுக்கு இத மட்டும் குடுக்குறீங்க? ஏன் நாங்க வந்து இந்த இதுல இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்கள இது குடுக்குறீங்களா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க நல்லது பண்ணணும். இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தானே இவ்வளோ காலங்காலமா கேட்டிருந்தீங்க. நீங்க டிஎம்கேல இருக்கும்போது இந்த மாரி கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு இத குடுங்க, அத குடுங்கன்ட்டு. அவங்க ஆட்சியில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சேர் கூட தரலன்னு அவங்க அந்த மாரி உங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இங்க அப்படியா? உங்களுக்கு ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு குடுத்துருக்காங்கல்ல. ஒரு அமைச்சராவே பதவி குடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பொறுப்பு. அத எடுத்து அவர் நல்லது பண்ணாவே, நம்மள மாரி மக்களுங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஆனா இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னு தெரியல. இதுல வந்து வருமானம் வராதா அப்படின்னு நெனைக்கிறீங்களா? என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆக்சுவலா நான் வந்து உங்கள வந்து எப்படி நெனச்சேன்னா, நீங்க ஒரு சேவை செய்யறதுக்காகவே வந்து ஏகப்பட்ட இடத்துல பேசியிருக்கீங்க. அத நீங்க செய்வீங்க அப்படின்றதுக்காக நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் மாரி நீங்க மாட்டாதீங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதே நேரத்தில விசிக வந்து கொஞ்சம் வந்து பயப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, பாமக வந்து திரும்ப உள்ள வரத்துக்கு வாய்ப்பு நெறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு தலைவர் வந்து நல்லது பண்ணா, அத வந்து பேசணும். அத இவங்க வந்து விஜய் வந்து இப்படி பண்றாரு, நல்லது பண்றாருன்ட்டு யாருமே பேசல. பாமக தலைவர் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ். அவரு வந்து பேசுறாருங்க விஜய பத்தி பெருமையா. அதாவது அவர் நல்லது பண்றாரு. இத பாருங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த அரசியல் வந்து சீக்கிரமா பண்றாங்க. இப்ப இவங்க வந்து 50 நாள்லயே பண்றாங்க அப்படின்ற மாரி அவரு பெருமையா பேசுறாரு. என்னன்னா இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, பாமகவும், டிவிகேல வந்து ஜாயின் பண்ண வாய்ப்பு நெறைய இருக்குது. அதேபோல இந்த இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டிஎம்கே, பிஜேபி கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100% எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்வீட் வந்து எல்லாருக்கும் போயிருக்கு. அதாவது ஒரு பரவலான ஒரு நியூஸ் ஒண்ணு போயிருக்கு டிஎம்கேக்கு. என்னன்னா பிஜேபி பத்தி பேசாதீங்க, மோடிய பத்தி எந்த ஒரு கருத்தும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய தலைமையிலேருந்தே போயிருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு அங்கங்க நியூஸ் கிடைக்குதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல்ல டிஎம்கேவோட பிஜேபி ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய அந்த கொள்கை அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தூக்கி போடுயா அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இந்த கொள்கைய வச்சுதான் நீங்க பிஜேபிக்கு கூட ஜாயின் பண்ணவே கூடாது. அதுதானே உங்களுடைய மெயின் கொள்கையே.
ஆனா அதெல்லாம் வந்து எப்போ வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அது தேவையில்லாதது. ஸோ இது நடக்க நெறைய வாய்ப்புகள். எனக்கு என்னன்னா, இந்த இடைத்தேர்தல்ல மக்கள் ஒரு பெரிய சம்பவத்த பண்ண போறாங்க மட்டும் தெரியுது. அது என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேபோல இன்னைக்கு வந்து ஒரு தரமான சம்பவத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நம்ம தான் போட்டு டிஎம்கே எல்லாம் வந்து இந்த மாரி பேசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அவங்க கட்சியிலயும் போட்டு பொலன்னு பொளந்துக்கிறாங்க ஒருத்தரு. அமைச்சராக்குனப்போ ஸ்டாலினுக்கு தகுதி இருந்தது. அவர் மிசால் உள்ள போனாரு, நிறைய செயல்பட்டு இருக்காரு, கட்சிக்காக பண்ணி. ஸ்டாலினுக்கு என்ன இருக்கு? என்னன்னா டிஎம்கே கட்சியோட கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஒருத்தர் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியில வந்துடுறா அப்படின்ற மாரி பேசிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காருங்க. ஏதோ சினிமாவில் நாட்டு ஆடிட்டு பாடிட்டு இருந்தவரை கூட்டிட்டு வந்து திடீர்னு கட்சியில கூப்பிட்டு வந்து இளைஞரணி செயலரா கொடுத்தாங்க. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்களே கேளுங்க. கேட்டு என்ன இவ்வளோ நாளா பொறுத்திருந்தீங்களா? அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு தோணுது. என்னன்னா, இவருக்கு ஸ்டாலின் கூட வந்து அ அ சிஎம் ஆவறதுக்கான தகுதி இருக்குது. அவரோட பையனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இப்ப டிஎம்கேலேருந்து வந்து வெளியில வந்த ஒரு கவுன்சிலர் பேசுறாரு. இத தாங்க நாங்க எல்லாருமே பேசுங்கன்னு சொன்னோம். என்னன்னா, நீங்க வந்து அரசியல்ல வந்து எல்லாருமே வந்து இப்போ ஒரு அரசியல்ல ஒரு தலைவர் இருக்காருன்னா, அடுத்த தலைவரா வரதுக்கான ஒரு தகுதி அந்த கூட்டத்திலே, அதாவது அந்த கட்சியிலே வந்து யாரு மூத்ததோ, யார் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்களோ அவங்கள போட்டா பரவால்ல. என்னன்னா, இவங்க ஃபேமிலில அடுத்தது ஒரு ஆள போடுறாங்க. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லையான்னுலாம் பார்க்கறது கிடையாது. என் பையன் தானே அடுத்து சிஎம் அப்படின்ற மாரி போட்ட தொட்டு தான், எவ்வளோ பெரிய கலவரம். இப்ப தான் இவங்க வாய தொறந்து வெளியில பேசுறாங்க. இப்ப இந்த மாரி வெளியில வந்து பேசுறவங்க தான் வெளியில வந்துடுறாங்க. தெளிவானதுக்கு அப்புறம். அவரு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்களே வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடலங்க. என்னால எங்க வீட்ல போய் எங்க வீட்ல இருக்கிற பசங்கள பார்க்க முடியல. இந்த 40 ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லா காசையும் எடுத்து குடுத்து நான் மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இவ்வளோதையும் எங்க வீட்லருந்து பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து கூட நாங்க தோத்தத பார்த்து, எங்க வீட்லயே என்னால மூஞ்சி குடுத்து எல்லார்கிட்டயும் பேச முடியல. எங்க வீட்லருந்து வந்து டிஎம்கேக்கு ஓட்டு விழலன்ட்டு ஓப்பனா பேசிட்டாரு. போட்டு உடைச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். அப்பன்னா என்னன்னா மக்கள் எல்லாமே, அதாவது எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே தெளிவா தான் இருக்காங்க. டிஎம்கே வீட்ல அவங்க, அதாவது அந்த கட்சிக்கு தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து டிவிக்கே தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நேத்து ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. கோவையில வந்து ஒரு பெண் கவுன்சிலர் வந்து தள்ளி விட்டாங்க. ஒரு சண்டை வந்தது, ஒரு தள்ளுமுள்ளு வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் ஒண்ணு நடந்திருக்கு போல கோவையில. அப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து ஒரு கவுன்சிலர் ஏந்து இந்த மாரி இந்த மாவட்டத்தில வந்து கோவையில வந்து ரூ. 50,00,000 கிட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆயிட்டுக்கிறாங்க டிஎம்லேருந்து. டிஎம்கேலேருந்து ஏந்து ஒரு 3 லேடீஸ் வந்து இந்த இவங்க பேசணும்ல லேடீஸ் தான். அவங்கள போய் தள்ளி கிள்ளி விட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் இவங்க இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் இப்ப டிவிகேல ஜாயின் பண்ணிச்சுல்ல. இப்ப கேள்வி கேட்டாகணும்ல. இதே ஆளு தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பேசியிருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து டிவிகேல ஜாயின் பண்ண சொல்லிட்டு, இப்ப கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு. அதனால கேட்டு தான் அங்க ஒரு பிரச்சனை. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஆகல. அது வந்து சரி பண்ருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் இங்க ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கு பதில் சொல்லணுமே கண்ட சண்டை வரக்கூடாது. இப்போ அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க. இந்த மாரி ஊழல் நடக்கல. எங்க நடந்தது? அதுக்கான ஆதாரத்த குடுங்க அப்படின்னு கேட்டு நீங்க அத முடிச்சிருக்கலாம். இது தேவையில்லாத தள்ளுமுள்ளு தேவையில்லாமது தான். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கான சம்பவம் அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பர் சம்பவத்தோட நாளைக்கு வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் பாய்.